பா நான் கேட்குற பைக் உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எப்பா நான் வண்டி வாங்கி தர மாட்டேன்னு சொல்லலப்பா. நீ கேட்குற வண்டி தான் என்னால் வாங்கி தர முடியாதுங்கிறேன். நீ கேட்கறது 2 லட்ச ரூபாய்க்கு வண்டி கேட்குற. ஒரு 80,000 இருந்தால் ஏதாவது வாங்கி ஏற்பாடு பண்ணி தருவாய்யா? நீ ஏதோ டுபாகூர் வண்டி வாங்கி கொடுப்ப, அதை ஓட்டிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பான்? எப்பா அளவுக்கு மீறி ஆசைப்படாதய்யா. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கய்யா. நீ வயசான ஆளு இப்படி இதான் பேசிட்டு இருப்ப. மத்த அப்பாங்களாம் பாரு, பையன் கேட்டோன்னே எல்லாத்தையும் ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீயும் தான் இருக்கிய. சின்ன வயசுல இருந்து நான் கேட்டதை ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பியா? காலேஜ்ல இருந்து பாரு பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் மட்டும்தான் இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத மாதிரி இருக்கேன். பையன் கிட்ட சின்ன வயசு கூட வாங்கி கொடுக்க முடியல. இல்ல என்ன அப்பாயா? உனக்கு பிள்ளைய பிறந்ததுக்கு பா அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதீங்கப்பா. தெரியாம பேசிட்டான். என்னப்பா இன்னும் நீ கேட்ட வண்டி என்ன? வா வண்டி சூப்பரா இருக்குப்பா. சரிப்பா அப்பா வேலை போயிட்டு வரேன். என்ன அப்பா ஒரு நிமிஷம். இந்த பைக் கேட்டு தானே நீ அப்பா கிட்ட அடம் பிடிச்ச. இந்த பைக் வாங்குறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? யோ உனக்கு கொஞ்சம் மஞ்சள் அறிவு இருக்குதா இல்லையா? இப்பதானே என் பையன் படிப்பு செலவு காசு வேணும்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போனேன். இப்ப திரும்ப வந்து 2 லட்ச ரூபா கூட கேட்டுட்டு இருக்கா? பையன் வண்டி வேணும் கேட்டாங்க. ஏன் உன் பையன் 2 லட்ச ரூபா வண்டி தான் ஓட்டுவானா? 20,000 30,000 வண்டிலாம் ஓட்ட மாட்டானா? பையன் ஆசைப்பட்டாதான். முதல்ல உன் தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உன் மோன ஆசைப்பட சொல்லு. அதை விட்டு வண்டி இஷ்டத்துக்கு என்ன கேட்டுட்டு இருக்காத. இந்த வெயிட் பண்ணு, பணம் எடுத்துட்டு வரேன். பார் 2 லட்ச ரூபா காசு இருக்கு. மாசமானா கரெக்டா வட்டி வந்துடும். சரியா? போய் வேலை பாரு. மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க. என்னக்கா சொல்ற? நீ ஆசைப்பட்டன்னு ஒரே காரணத்துக்காக அப்பா உனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த காலத்துலலாம் பசங்க அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. அவங்க நமக்காக தான் வேர்வையை ரத்தமா சிந்தி உழைக்கிறாங்க. அதை நாம கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும்லடா. அப்பா இது கூட கண்டவன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்னால என் பையன் ஆசைப்பட்டான்னு ஒரே காரணத்துக்காக கடன் வாங்கி இப்ப கடன்காரன் நினைக்கிறாரு. என்னக்கா சொல்ற? பா இதெல்லாம் தெரியாம நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன்ப்பா. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியாம உங்ககிட்ட வண்டியெல்லாம் கேட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா முறை. எனக்காக நீ எதுக்குப்பா கண்டவர்லாம் திட்டு வாங்கணும்? வா இந்த வண்டி வச்சுட்டு அவன்கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாருப்பா, எல்லா அப்பாக்களோட ஆசை என்ன தெரியுமா? தான் பட்ட கஷ்டத்தை தான் குழந்தைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறதாப்பா. என்னோட ஆசை என்ன தெரியுமாப்பா? நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். நீ அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல உட்காரணும். சரிப்பா நான் வரேன்.